Okay, good evening. Today our topic will be ecosystem. Okay, let's start. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ பார்க்க போறோம். எனர்ஜி ஃப்ளோக்கு அப்புறம் இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் அப்படின்னு என்ன பார்க்க போறோம். அப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகே ஓகே எனர்ஜி ஃப்ளோ அதாவது அதாவது எப்படின்னா அழகக்கடல ஹைட்ரோ தெர்மல் சூழ்தழைப்பு தவிர சூரியனே பூமியில் உள்ள எல்லா சூழ்தழைப்புகளுக்கும் ஒரே மூல ஆட்டம். அதாவது டீப் சி ஹைட்ரோ தெர்மல் ஈகோசிஸ்டம் அது தவிர அந்த ஈகோசிஸ்டம் தவிர எல்லா ஈகோசிஸ்டம்க்கும் வந்துட்டு சூரிய ஒளி தான் வந்துட்டு ஒரே மூல ஆற்றல். ஓகேங்களா? விழும் சூரிய கதிரின் குறைந்தபட்சம் 50% குறைவாக ஒளிச்சேர்க்கை செயலில் ஈடுபடும் கதிர்வீச்சு பிஏஆர் ஆகும். போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படி சொல்றாங்க. அதாவது அந்த இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன்ல அந்த சூரிய கதிர் வருதுல அது வந்து 50% கம்மியா இருக்கிறது தான் வந்துட்டு போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன், அதாவது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும் கதிர்வீச்சு. தாவரங்கள் மற்றும் ஒளிச்சேர்க்கை நுண்ணுயிர்களின் தானியங் தானியங்கி உயிர்கள் அதாவது ஆட்டோட்ராஃப்ல வந்துட்டு சூரியனின் ஒளியாற்றலை சேர்த்து எளிய கார்பனற்ற பொருட்களிலிருந்து உணவை உருவாக்குகின்றன என்பது நமக்கு தெரியும். ஓகே, தாவரங்கள் பிஏஆரில் மட்டும் 2 to 10% ஆற்றலை மட்டுமே பிடித்துக் கொள்கின்றன. மேலும் இந்த சிறிய அளவு ஆற்றல் முழு உயிருலகத்தையும் தழைக்கச் செய்கிறது. ஓகே, எனவே தாவரங்களால் பிடிக்கப்பட்ட சூரிய ஆற்றல் ஒரு சூழ்தழைப்பில் பல்வேறு உயிர்களிடையே எவ்வாறு ஓடுகிறது என்பதை அறிவது மிகவும் முக்கியமானது. அனைத்து உயிரிகளும் உணவிற்காக உற்பத்தியாளர்களை பொறுத்து இருக்கின்றன, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. சூரியனிடமிருந்து உற்பத்தியாளர்களுக்கு பின்னர் நுகர்வோருக்கு நோக்கி ஆற்றல் ஒரு திசையில் மட்டுமே ஓடுகிறது. அதாவது ஒன் டைரக்ஷன்ல தான் வந்து ஃப்ளோ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, யூனிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகே ஓகே சூழல் அமைப்பில் ஆற்றல் எவ்வாறு பரிமாறப்படுகிறது? நுகர்வேரிடமிருந்து உற்பத்தியாளர்களுக்கு, உற்பத்தியாளர்களிடமிருந்து சூரியனுக்கு, சூரியனிடமிருந்து உற்பத்தியாளர்களுக்கு, பின்னர் நுகர்வோருக்கு, சூரியனிடமிருந்து நுகர்வோருக்கு, பின்னர் உற்பத்தியாளருக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சூரியனிடமிருந்து உற்பத்தியாளர்களுக்கு, பின்னர் நுகர்வோருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இயற்கை அமைப்புகள் வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதிக்கு உட்படாதவை அல்ல. அதாவது ஈகோசிஸ்டம் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து எக்ஸெப்ஷன் இல்லை, அது வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. அவை தங்களுக்கு தேவையான மூலக்கூறுகளை சேர்க்க மாறாத வகையில் ஆற்றல் வழங்கப்பட வேண்டும். குறைந்த ஒழுங்கு நிலை அதிகரிக்கும் போக்கை எதிர்க்க, அதாவது எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது மாலிகூல்ஸ் தான் சிந்தசைஸ் பண்ணணும். அது வந்து சிந்தசைஸ் பண்ணணும், எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்கணும். இயற்கை அமைப்பில் உள்ள பச்சை தாவரங்கள் உயர் உயிர் உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுகின்றன. கிரீன் பிளான்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பூமியின் இயற்கை அமைப்பில் முக்கிய உற்பத்தியாளர்கள் மூங்கில் மற்றும் மரப்போக்கு தாவரங்கள் ஆகும். அதாவது அக்வாட்டிக் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல ஹெர்பேஷியஸ் அண்ட் வுட்டி பிளான்ஸ் தான் வந்துட்டு உற்பத்தியாளர்கள். அது போல நீரில் உள்ள இயற்கை அமைப்பில் உற்பத்தியாளர்கள் பல்வேறு இனங்களாக உள்ளன. அவை பிளாங்டன், பாசின ஆல்கே மற்றும் உயர் தாவரங்கள் போன்றவை. ஹையர் பிளான்ஸ் தாவரங்களில் அல்லது உற்பத்தியாளர்களில் இருந்து உணவுச் சங்கிலிகள் அல்லது வலைகள் உருவாகுகின்றன. ஃபுட் செயின், ஃபுட் வெப்ஸ் வந்து பிளான்ஸ்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரு விலங்கு தாவரத்தை அல்லது மற்றொரு விலங்கை உண்டு, மேலும் அது மற்றொரு விலங்கின் உணவாக இருக்கிறது. இந்த சார்புகள் காரணமாகவே சங்கிலி அல்லது வலை உருவாகிறது. ஓகே, ஒரு கொஸ்டின். சூழல் அமைப்புகளில் ஆற்றல் ஓட்டம் மற்றும் உற்பத்தியாளர்கள் குறித்து பின்வரும் கூறுகளை கவனிக்கவும். 2ஆம் வெப்ப இயக்கவியல் விதிக்கும் உட்பட்டவையாக இருக்கும் சூழல் அமைப்புகள் அதிகரித்து வரும் குழப்பம் என்ட்ரோபி டிசார்டர்னஸ் நோக்கி நகரும் பொதுவான போக்கை எதிர்க்க தொடர்ச்சியான ஆற்றல் வளங்களை வேண்டுகின்றன. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட், ஒரு நில சூழல் அமைப்பில் முதன்மை உற்பத்தியாளர்கள் பொதுவாக பல்வேறு வகையான ஃபைட்டோ பிளாங்டன் மற்றும் பாசி சிறுநீ தாவரங்களாக இருக்கும். தப்பு, அது வந்துட்டு நீர்ல. ஓகே, அடுத்து உயிரினங்கள் மற்றும் மற்ற உயிர்களை உணவாக எடுத்துக்கொள்வதாலே அல்லது மற்றவரால் உண்ணப்படுவதாலோ ஏற்படும் பரஸ்பர சார்புகளால் உணவுச் சங்கிலிகளும் வலைகளும் உருவாகின்றன. மேலே உள்ள கூற்றுகளில் எது சரியானவை? ஓகே, ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 கரெக்டா, ஆப்ஷன் 2
தப்பு. அப்போ 1 மற்றும் 3 கரெக்ட். அது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. எனர்ஜி ஃப்ளோ. ஒரு உயிரினத்தில் சிக்கிக் கொண்ட அந்த ஆற்றலும் எப்போதும் அதனுள் தானே இருக்காது. அந்த எனர்ஜி வந்து அதுக்குள்ளே அந்த எனர்ஜி அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்காது. எனவே உற்பத்தியாளர் சிக்கிக் கொண்ட ஆற்றல் அல்லது நுகர்வோருக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது உயிரினம் இறந்து விடுகிறது. உயிரினத்தின் இறப்பு என்பது சரக்கு உணவுச் சங்கிலி அல்லது வலையின் தொடக்கமாகும். ஒரு டெத் ஆஃப் த ஆர்கானிசம், அதாவது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின், டெட்ரிட்டஸ் ஃபுட் வெப்போட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து விலங்குகளும் தங்கள் உணவு தேவைகளுக்காக ஆஹ், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்கும். சரியா? எனவே அவற்றை நுகர்வோர் ஹெட்ரோட்ராப்ஸ் என்றும் வெளியுட்கள் என்றும் அழைக்கின்றன. ஓகே. அவை உற்பத்தியாளர்களை தாவரங்களை சாப்பிட்டால் அவற்றை முதன்மை நுகர்வோர் என்றும், மற்ற விலங்குகளை சாப்பிடும் விலங்குகள் மற்றும் அவை தாவரங்களை அல்லது அவற்றின் உற்பத்தியை சாப்பிடும் போது அவற்றை இரண்டாம் நிலை நுகர்வோர் என்றும் அழைக்கின்றனர். இதேபோல் மூன்றாம் நிலை நுகர்வோரையும் நாம் கொண்டிருக்கலாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து சன் வந்து சன் வச்சுட்டு கிராஸ் வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜி. அந்த எனர்ஜி கிராஸ் பர்பஸ் ஆகுது. அந்த கிராஸ் வந்துட்டு பிரைமரி ப்ரொடியூசர், இந்த கிராஸ் பர்பர் வந்து பிரைமரி கன்சியூமர். அப்புறம் வந்து அந்த கிராஸ் பர்பர் சாப்பிட்ற ஃப்ராக் வந்து செகண்டரி கன்சியூமர். இந்த ஃப்ராக் சாப்பிட்ற ஸ்னேக் வந்து டெர்ஷரி கன்சியூமர். ஸ்னேகை சாப்பிட்ற ஹாக் வந்து ஆப்பெக்ஸ் கன்சியூமர். இப்போ இந்த ஹாக்கு இறந்துருச்சுன்னா பாக்டீரியா ஃபங்கைலாம் வந்து அது வந்து சாப்பிடணும். அது வந்து டீகம்போசஸ். ஓகே. பின்வருவனவற்றுள் எது ஒரு தரை சூழலியல் அமைப்பில் முதன்மை நுகர்வோர் ஆகும்? எது வந்து பிரைமரி கன்சியூமர்னு கேட்குறாங்க. பிரைமரி கன்சியூமர் எது? பிரைமரி கன்சியூமர் சிங்கமா இல்ல, கழுகா இல்ல, மெல்லிய பூச்சி, கிராஸ். அப்ப கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. தெளிவாக முதன்மை நுகர்வோர் தாவர உணவு இருக்கும். சில பொதுவான தாவர உணவுண்ணிகள் என்பவை நில இயற்கையை பாலூட்டிகள் மற்றும் நீர்ச்சூழலில் மெழுகோட்டைகள் மல்லுஸ்க்ஸ் ஆகும். அதாவது சம் காமன் ஹெர்பிவோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், மேமல், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல இறைச்சி உணவுண்ணிகள் அல்லது துல்லியமாக முதன்மை இறைச்சி உணவு உண்ணிகள் பிரைமரி கார்னிவோர்ஸ். இருப்பினும் இரண்டாம் நுழை நுகர்வோர். ஓகே. த்ரீ கன்சியூமர்ஸ் பட் பிரைமரி கார்னிவோர்ஸ். அடுத்து முதன்மை இறைச்சி உணவு உண்ணிகளை சார்ந்த உணவு பெறும் விலங்குகள் இரண்டாம் நிலை இறைச்சி உணவுண்ணிகள் செகண்டரி கார்னிவோர்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு எளிய மேய்ந்த உணவுச் சங்கிலி ஜிஎஃப்சி, அதாவது கிரேசிங் ஃபுட் செயின் கீழே காட்டப்பட்டுள்ளது. கிராஸ் வந்து ப்ரொடியூசர், கிராஸ் வந்து கோட் பிரைமரி கன்சியூமர், மேன் வந்து செகண்டரி கன்சியூமர். ஓகே. இரண்டாம் நிலை இறைச்சி உண்ணிகளை செகண்டரி கார்னிவோர்ஸ் சரியாக விளக்குவது எது? கால்நடைகளை ஹெர்பிவோர்ஸ் உண்ணும் விலங்குகள். தப்பு. முதன்மை இறைச்சி உண்ணிகள் பிரைமரி கார்னிவோர்ஸை உண்ணும் விலங்குகள். கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட். எனர்ஜி ஃப்ளோ. உறுத்தல் உணவு சங்கிலி, அதாவது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் இறந்த கார்பனில் இருந்து ஆரம்பிக்கிறது. இது ஹெட்ரோட்ரோபிக் உயிரினங்களான டீகம்போசர், முக்கியமாக ஃபஞ்சை மற்றும் மெயின்லி ஃபஞ்சை இறந்த கார்பன் அல்லது உறுத்தலை சிதைத்து தங்கள் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிரப்புகின்றன. ஓகே. அதாவது அதோட எனர்ஜி நியூட்ரன் ரெக்குயர்மெண்ட் வந்து எப்படி இது பண்ணுதுன்னா, அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த இறந்த கார்பன் அல்லது உறுத்தலை சிதைக்கும் ஆர்கானிக் மேட்டர், அது வந்து டெட்ரிட்டஸா மாத்தி அதோட எனர்ஜி கம்ப்ளீட் பண்ணிக்குது. இவற்றை சாப்ரோட்ரோப்ஸ் என்றும் அழைப்பர். சாப்ரோட்ரோப்ஸ் டீகம்போசஸ். சிதைப்பவைகள் செரிமான நொதிகளை சுரக்கின்றன. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செரிக்கிறது. இவை இறந்த மற்றும் கழிவுப் பொருட்களை எளிய அகழ்நிலை பொருட்களாக மாற்றுகின்றன, பின்னர் அவற்றால் உறிஞ்சப்படுகின்றன. டெட் லீவ்ஸ் வந்து வுட் லவ்ஸ் சாப்பிடும், அதை வந்துட்டு பிளாக் பேர்ட் சாப்பிடும். இந்த மாதிரி டெட்ரிட்டஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. பின்வரும் உயிரிகளில் எவை சாப்ரோட்ரோப்ஸ் என அழைக்கப்படுகின்றன? தாவர உணவாளிகள் தப்பு, இறைச்சி உணவாளிகள் தப்பு, சிதைப்பவை கரெக்ட், உற்பத்தியாளர்கள் தப்பு. ஆப்ஷன் சி தான். ஓகே.
ஒரு நீர்ச்சூழல் கூடுகையில் ஜிஎஃப்சி, அதாவது அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம்ல ஜிஎஃப்சி, அதாவது கிரேசிங் ஃபுட் செயின் என்பது ஆற்றல் ஓட்டத்திற்கான முக்கிய வழியாகும். அதுதான் வந்து எனர்ஜி ஃப்ளோவுக்கான முக்கிய வழி. இதற்கு மாறாக ஒரு தரை கூடுகையில், அதாவது டெரஸ்ட்ரியல் இக்கோசிஸ்டம்ல ஜிஎஃப்சி வழியை விட உணவுச் சங்கிலி வழியாக பெரிய அளவில் ஆற்றல் ஓடுகிறது. ஓகே. டெட்ரிட்டஸ் உணவுச் சங்கிலி மேவு உணவுச் சங்கிலியுடன் சில நிலைகளில் இணைக்கப்பட்டிருக்கலாம். டிஎஃப்சியின் சில உயிரினங்கள் ஜிஎஃப்சி விலங்குகளுக்கு இரையாக இருக்கும். மேலும் இயற்கை கூடுகையில் கொசுக்கள் கொசுக்கள், அதாவது காக்ரோச்கள் போன்ற சில விலங்குகள் கலப்பின உணவு உட்கொள்பவை ஆகும், ஆம்னிவோர்ஸ் இருக்கும். இவ்வாறு இயற்கையாக இணைத்த உணவுச் சங்கிலியில் ஒரு உணவு வலையை ஃபுட் வெப் உருவாக்கலாம். இந்த எல்லா ஃபுட் செயின்ஸுமே வந்து இன்டர் கனெக்டட். அதாவது கிராசிங் ஃபுட் செயினுமே டிஎஃப்சியும் இன்டர் கனெக்ட் ஆக்கலாம். சில அனிமல்ஸ் வந்து ஆம்னிவோர்ஸா இருக்கலாம். அது வந்து இப்போ தாவரங்களும் சாப்பிடலாம், இல்லை வந்து மிருகங்களுமே சாப்பிடலாம். அதனால வந்து ஃபுட் செயின் வந்து ஃபுட் வெப்பா வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் வலை ஃபுட் வெப் சொல்றாங்க. ஓகே. மனிதர்கள் உணவுச் சங்கிலியில் எந்த ஊட்டச்சாதன நிலையை முதன்மையாக நிரப்புகின்றன? இப்போ எந்த பிளேஸை கன்சியூம் பண்றாங்க? நான் வந்து பேசிக்கலி என்னவா இருப்போம்? மோஸ்ட் ப்ராபி நாம வந்துட்டு ஹெர்பிவோரை தான் நம்ம சாப்பிடுவோம். நம்ம வந்து கோட் ஹியூமன் கோட் இதெல்லாம் வந்து ஹெர்பிவோர்ஸ் தான். ஸோ வி வில் பி வாட் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஸோ இரண்டாம் நிலை நுகர்வோர். ஓகே. உயிரினங்கள் தங்கள் ஊட்டச்சத்து அல்லது உணவின் மூலத்தை பொறுத்து உணவுச் சங்கிலியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வகிக்கின்றன. அது ட்ராஃபிக் நிலை என அழைக்கப்படுது. ட்ராஃபிக் லெவல் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஸ்பெசிபிக் பிளேஸ் ஃபார் த ஸ்பெசிபிக் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் அவங்க என்ன நியூட்ரிஷன் என்ன சாப்பிடுவாங்க அதை பொறுத்து வந்து ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உற்பத்தியாளர்கள் முதல் டிராபிக் நிலையை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். உற்பத்தியாளர்கள் முதல் டிராபிக் லெவல் இருக்காங்க. பசுமை உண்ணி முதன்மை நுகர்வோர், அதாவது பிரைமரி கன்சியூமர் வந்துட்டு இரண்டாவது நிலையிலும், இறைச்சி உண்ணி இரண்டாம் நிலை நுகர்வோர் மூன்றாவது நிலையையும் வகிக்கின்றன. முக்கியமாக தொடர்ச்சியான டிராபிக் நிலைகளில் ஆற்றலின் அளவு குறைகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். டிராபிக் லெவலுக்கு சகிக்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு உயிரினம் இறந்தால் அது சிதைவடைபவர்களுக்கான ஆற்றல் மூலமாக செயல்படும் டிட்ரிட்டஸ் அல்லது இறந்த உயிரியல் நிறைவுக்கு மாற்றப்படுகிறது. ஓகே. ஏதாவது ஆர்கன் செத்துச்சுன்னா அது வந்துட்டு அது இறந்துச்சுன்னா அது வந்து டெட்ரிட்டஸ் எல்லாம் டெட் பயோமாஸா கன்வெர்ட் ஆயிருது. அது வந்துட்டு டீகம்போசஸ்க்கு எனர்ஜி சோர்ஸா சர்வ் ஆகுது. ஓகே. ஒரு சூழல் அமைப்பில் ஆற்றல் பாய்வு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? தொடர்ச்சியான உணவு நிலைகளில் ஆற்றல் அதிகரிக்கிறது, தப்பு. அனைத்து உணவு நிலைகளிலும் ஆற்றல் மாறாத நிலையில் உள்ளது, தப்பு. தொடர்ச்சியான உணவு நிலைகளில் ஆற்றல் குறைகிறது, கரெக்ட். ஆப்ஷன் சி தான் சார். ஓகே. ஒவ்வொரு உணவுச் செயல் நிலையிலும் உள்ள உயிரினங்கள் தங்களது ஆற்றல் தேவைகளை கீழே உள்ள உணவுச் செயல் நிலையில் உள்ளவற்றை சார்ந்தே நிறைவேற்றிக் கொள்கின்றன. ஓகே. ஒவ்வொரு உணவுச் செயல் நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிர் பொருள்களின் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலை உள்ளது. அதாவது ஈச் ட்ராபிக் லெவல்லையும் சர்டன் மாஸ் ஆஃப் லிவிங் மெட்டீரியல் இருக்கு அட் அ பர்டிகுலர் டைம். அதுக்கு பேர் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு உணவுச் செயல் நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிர் பொருள்களின் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலை உள்ளது. இதனை நிலையான பயிர் என்று அழைக்கின்றனர். நிலையான பயிர் என்பது உயிருள்ள உயிரினங்களின் அளவை, அதாவது உயிரியல் நிறை அல்லது ஒரு பகுதி பரப்பில் உள்ள எண்ணிக்கையை அளக்கப்படுகிறது. ஓகே. பயோமாஸ் லிவிங் அதாவது அளக்கப்படுகிறது. ஒரு இனத்தின் உயிரியல் நிறையானது புதிய எடை அல்லது இன் அடிப்படையில் காட்டப்படுகிறது. அதாவது பயோமாஸ் ஸ்பீஷீஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ட்ரை வெயிட்ல தான் காட்டுறாங்க. உயிரியல் நிறையை அளக்கும் முறை உலர் எடையின் அடிப்படையில் அதிக துல்லியமானது. ட்ரை வெயிட்ல மெஷர் பண்றது வந்து ரொம்ப அக்யூரேட்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்னா வெட் வெயிட், ட்ரை இன் வெயிட் ரெண்டு வேற. ட்ரை வெயிட் ரொம்ப அக்யூரேட். ஸ்டாண்டிங் டாப்னா இல்லையான பேர். ஓகே. உலர் எடையின் அடிப்படையில் உயிர்பொருள் அளவீடு ஏன் புதிய எடையை விட துல்லியமாக இருக்கும்? ஏன் ட்ரை வெயிட் வந்து ரொம்ப ப்ரெஷர் அக்யூரேட் இருக்கும்? உலர் எடை அளவீடு நீர் உள்ளடக்க மாறுபாட்டை நீக்கிறது, கரெக்ட். புதிய எடை அளவீடு செய்ய எளிதாக இருக்கும். ட்ரை வெயிட் மெஷர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் வாட்டர் கண்ட். உலர் தப்பு.
புதிய எடை அளவீடு மிகவும் துல்லியமானது. தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே. மேய்ந்தல் உணவுச் சங்கிலியில் உள்ள மெயின் கிரேசிங் ஃபுட் செயின்ல உள்ள ஊட்டச்சூழல் நிலைகளில் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆற்றல் மாற்றம் 10% விதியை பின்வருகிறது. அதாவது கீழ் ஊட்டச்சூழல் நிலையிலிருந்து மேல் ஊட்டச்சூழல் நிலைக்கு 10% மட்டுமே ஆற்றல் மாற்றம் ஏற்படுகிறது. இயற்கையில் மேய்ந்தல் உணவுச் சங்கிலியில் பல நிலைகள் இருக்கலாம். உற்பத்தியாளர், புல்லுண்ணி, முதன்மை இறைச்சியுண்ணி, இரண்டாம் நிலை இறைச்சியுண்ணி. படம். சன்ல இருந்து கொஞ்சம் ஈட் அதுல வந்து சன்ல இருந்து இருக்க less than 50% தான் வந்து போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ். அந்த போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ்ல 1 to 2% தான் வந்து பிளான்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிது. இந்த பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல் ஆர் ப்ரொடியூசர்ஸ். அந்த பிளான்ட்ல இருந்து கொஞ்சம் ஹீட் வெளியே போயிடும். அந்த மீதி 10% தான் வந்துட்டு செகண்ட் ட்ராபிக் லெவல் பிரைமரி கன்சியூமர்ஸ் ஹெர்பிவோர்ஸுக்கு போகும். அதுல இருந்து ஹீட் வெளியே போயிடும். அதுல 10% தான் வந்து ஒரு தேர்ட் ட்ராபிக் லெவல் கன்சியூமர்ஸ்க்கு, செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கு போகும். அதுல இருந்து ஒரு 10% வந்து ஃபோர்த் ட்ராபிக் லெவலுக்கு போகும். ஓகேங்களா? பின்வருவனவற்றுள் மேய்ச்சல் உணவுச் சங்கிலியில் உள்ள ஊட்டச்சூழல் நிலைகளின் எண்ணிக்கை ஏன் வரையறுக்கப்படுகிறது என்பதை சிறப்பாக விளக்குவது எது? பின்ன வரல. ஓகே, எது இந்த நம்பர் ஆஃப் லெவல் ட்ராபிக் லெவல்ஸ் வந்து ஏன் லிமிட்டடா இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு, ஏன் வந்து அதிகமாயிட்டே போல அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த சென்டென்ஸ் பெஸ்ட். 10% விதி பின்பற்றுவதால் ஒவ்வொரு ஊட்டச்சூழல் நிலையிலும் ஆற்றல் இழக்கப்படுகிறது. கரெக்டாக 10% இருக்கனால எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே போகும். அதுக்கு மேல அதனால வந்துட்டு போகாது. ஓகேங்களா? அதுக்கு மேல வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு டிராவல் ரொம்ப எனர்ஜி போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நெக்லிஜிபிள். அதனால வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் 4-5 அந்த மாதிரி தான் இருக்க முடியும் மேக்ஸிமம் டாபிக் லெவல். ஓகே, ஆப்ஷன் ஏ. நீங்கள் ஒரு பிரமிடின் வடிவத்தை அறிந்திருக்க வேண்டும். ஓகே, இப்போ வந்து இது எனர்ஜி ஃபுட் செயின் முடிச்சு அடுத்து இக்கலாஜிக்கல் பிரமிட். ஒரு பிரமிடின் அடிப்பகுதி அகலமாக இருந்து உச்சியை நோக்கி குறுகி கொண்டு செல்லும். அதாவது ஒரு பேஸ் ஆஃப் பிரமிட் வந்துட்டு அகலமா இருக்கும், மேல போக போக வந்து குறுகிட்டே இருக்கும். நீங்கள் சூழலில் உள்ள உயிரினங்களுக்கு இடையேயான உணவு அல்லது ஆற்றல் தொடர்பை எவ்வாறு காட்டினாலும் இதே போன்ற வடிவம் கிடைக்கிறது. இதே போன்ற வடிவம் வந்து கிடைக்காது. சூழலில் உள்ள உயிரினங்களுக்கு இடையேயான உணவு அல்லது ஆற்றல் தொடர்பை ஃபுட்டோட எனர்ஜி பயோமாஸ் ஆர் எனர்ஜி நம்பர் ரேஞ்ச் போடுறோம். இதே மாதிரி தான் வருது. ஓகேவா? இதே மாதிரி சேர்த்து இருக்கு. இந்த தொடர்பு எண்ணிக்கை உயிர்த்திரள் அல்லது ஆற்றல் அடிப்படையில் காட்டப்படுகிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு பிரமிடின் அடிப்பகுதியும் உற்பத்தியாளர்கள் அல்லது முதல் உணவு நிலையையும் குறிக்கிறது. அதே நேரம் உச்சி 3ஆம் நிலை அல்லது மேல்நிலை நுகர்வோரையும் குறிக்கிறது. ஓகேங்களா? இக்கலாஜிக்கல் பிரமிட். இக்கலாஜிக்கல் பிரமிட் இதே மாதிரி தான் வந்து இதுல இருக்க இந்த நம்பரும் குறைஞ்சிட்டு போகும். பயோமாஸும் எல்லா நம்பர், பயோமாஸ், எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்தா இதே மாதிரி ஒரு பிரமிட் தான் வந்து பிளாட் ஆகும். இந்த நம்பர்ஸ் வந்து மைட் பி ஆஸ் வி ஆர் நாட் ஷுர். ஓகேங்களா? வேணா கொஸ்டின்ஸ்ல சால்வ் பண்ணும்போது உங்க நம்பர்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்பயும் ஓகே. பின்வருவனவற்றுள் எது ஒரு கூட்டுச்சூழல் பிரமிடின் அடிப்பகுதியை சிறப்பாக குறிக்கிறது? முதன்மை நுகர்வோர், இரண்டாம் நிலை நுகர்வோர், உற்பத்தியாளர்கள், மூன்றாம் நிலை நுகர்வோர். உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ். ஓகே. பொதுவாக ஆராயப்படும் சூழலியல் பிரமிடுகள் 3 வகைப்படும். ஓகே. எண்ணிக்கையின் பிரமிட், உயிர் திரளின் பிரமிட் மற்றும் ஆற்றலின் பிரமிட். ஓகே. எண்ணிக்கையின் பிரமிட்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்பர் வச்சிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு உயிர் திரளின் பிரமிட், பயோமாஸ், நம்பர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபைட்டோ பிளாங்டன். அதாவது அது வந்து அக்வாட்டிக் ஸ்டைல்ல வந்துட்டு இந்த பயோமாஸ் பிரமிட் வந்து இன்வெர்டடா இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டிங் கிராப் ஃபைட்டோ பிளாங்டன், சப்போஸ் லாஸ்ட் ஸ்டாண்டிங் பிளாங்டன் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அக்வாட்டிக் எக்காலஜி பிரமிட் வந்து இன்வெர்டடா இருக்கும். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பயோமாஸ். அடுத்து உற்பத்தி முடிஞ்சு ஆற்றலின் பிரமிட். ஆற்றலின் பிரமிட் வந்து அப்படியே ஆற்றலும் 10% கம்மியாட்ட 10,000 1 lakh இருந்துச்சு. அதில் 10 அதில் வந்து அது 1 lakhலேருந்து 1% 10 சரிங்க பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, 1 lakh, 10 lakh இருக்கா? இந்த 10 lakhலேருந்து 1% தான் வந்து வரும். ஏன்னா அவன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் less than 1 to 2% ஆஃப் த டோட்டல் சன்லைட் தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து 1% தான். அப்போ 10,000 ஜூல் தான் கன்சியூம். அதுல 10% தான் குறையும். இது வந்து they can ask you like a problem based question. ஸோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே.
சூழல் அமைப்பின் வழியாக ஆற்றல் பரிமாற்றத்தை சிறப்பாக குறிப்பிடும் சூழல் பிரமிட் எது? எண்ணிக்கையின் பிரமிட், உயர்த்திருக்கும் பிரமிட், ஆற்றல் பிரமிட், பிரமிட் ஆஃப் எனர்ஜி, கரெக்ட் பிரமிட். ஓகே. ஆற்றல் உள்ளடக்கம் உயிர்த்திரள் அல்லது எண்ணிக்கை கணக்கீடுகள் செய்யும் போது அந்த ஊட்டச்சோலை நிலையில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எனர்ஜி கண்டென்ட் கால்குலேட் பண்ணும்போது பயோமாஸ் ஆர் நம்பர்ஸ் ஆல் அந்த என்ன எனர்ஜி கண்டென்ட்டோ பயோமாஸ் நம்பர் எந்த கால்குலேட் பண்ணாலும் அதாவது அந்த டிராபிக் லெவலுக்கு எல்லா ஆர்கானிசமும் ஆட் பண்ண சொல்றாங்க. எந்த ஒரு ஊட்டச்சோலை நிலையிலும் சில தனிநபர்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டால் நாம் செய்யும் எந்த ஒரு பொதுமையான முடிவு உண்மையாக இருக்காது. ஓகே. மேலும் ஒரு குறிப்பிட்ட உயிரினம் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சோலை நிலைகளில் இருக்கலாம். அதாவது ஒரே ஆர்கானிசம் வந்து நிறைய மோர் தென் ஒன் டிராபிக் லெவல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஊட்டச்சோலை நிலை என்பது ஒரு செயல்பாட்டு நிலையை குறிக்கிறது, ஒரு இனத்தை அல்ல. ஒரு டிராபிக் லெவல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் லெவல், அதாவது ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட இனம் ஒரே சூழியல் அமைப்பில் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊட்டச்சோலை நிலைகளில் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு சிட்டுக்குருவி தானியங்கள், பழங்கள், பீன்ஸ் போன்றவற்றை உண்ணும் பொழுது அது ஒரு முதல்நிலை நுகர்வோர் ஆகும். பூச்சிகள் மற்றும் புழுக்களை உண்ணும் போது இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் ஆகும். பெரும்பாலான சூழலியல் அமைப்புகளில் எண்ணிக்கை, ஆற்றல் மற்றும் உயிர்த்திறன் ஆகியவற்றை அனைத்து பிரமிடுகளும் நேராக இருக்கும். கீழே அதிகமாக அப்புறம் குறைஞ்சிட்டே அதிகமாக இருக்கும். மேய்ப்போர் இறைச்சி விட எண்ணிக்கை மற்றும் உயிர்த்திரள் அதிகமாக இருக்கும். ஓகே. செயல் நிலைகளில் செயல்படுகின்றன விருப்பங்கள் 1, 2, 3, 4. நாம் வந்து பிளான்ஸும் சாப்பிடுவோம், அனிமல்ஸும் சாப்பிடுவோம். ஸோ ரெண்டு we come in two trophic levels and also we directly so we come in two trophic levels. Sorry. Okay, the explanation பார்த்துக்கலாம். Explanation is very important. Okay, sorry, 4. Okay, இதுக்கு ஆன்சர் 4. மனிதர்கள் கலப்பான உணவு உட்கொள்பவர்கள், எனவே உணவு சங்கிலில் பல ஊட்ட செயல்நிலைகளில் செயல்படுகிறது. முதன்மை நுகர்வோர், அதாவது பிரைமரி கன்சியூமராக இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்துட்டு பிளான்ட், வெஜிடபிள், ஃப்ரூட் சாப்பிட்றோம். செகண்டரி கன்சியூமராக இருக்கலாம், நம்ம வந்துட்டு ஹெர்பிவோர்ஸ் சாப்பிட்றோம். டெர்ஷரி கன்சியூமராக இருக்கலாம், சில பேர் வந்து ப்ரெடேட்டரி ஃபிஷ் சாப்பிட்றாங்க. ஓகே, அப்போ வந்து டெர்ஷரி கன்சியூமர் இருக்கலாம். ஹியூமன் சாப்பிட்டா அது லெஸ் காமன். டோட்டலாக இந்த கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கோங்க. ஹியூமன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. இட் மைட் பி ஆஸ்க்ட் சம்வேர். ஓகே. டிராபிக் நிலையில் உள்ள ஆற்றல் எப்போதும் உயர் நிலையை விட அதிகமாக இருக்கும். கூற்றிற்கு விதிவிலக்கு. பூச்சிகளின் எண்ணிக்கையை நீங்கள் எண்ணினால் எந்த வகையான பிரமிட் கிடைக்கும்? அதாவது எனர்ஜி வந்து கீழே அதிகமாக இருக்கும், மேலேயே கம்மியா இருக்கும். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஃபீடிங் ஆன் பிக் ட்ரீ, இது இன்செக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ட்ரீயோட இன்செக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. இப்போது பூச்சிகளை சார்ந்து வாழும் சிறிய பறவைகளின் எண்ணிக்கை மற்றும் சிறிய பறவைகளை உண்ணும் பெரிய பறவைகளின் எண்ணிக்கையும் கணிங்கள். உங்களுக்கு கிடைக்கும் வடிவத்தை வரையுங்கள். ஓகே. அதாவது ட்ரீஸ்லேருந்து இருக்க பேர்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பேர்ட்ஸ்லேருந்து பக்ஸ் அதிகமாக இருக்கும், பக்ஸோட இருக்கிறது ஃப்ளீஸ் தான் அதிகமாக இருக்கும். எண்ணிக்கையின் தலை கீழ் பிரமிட், அதாவது இன்வெர்டட் பிரமிட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஓகே. ஓகே, வந்து உறுதிப்படுத்தல் அசெஷன். எந்த ஒரு உணவு சங்கிலியிலும் குறைந்த டிராபிக் நிலையில் கிடைக்கும் ஆற்றல் எப்போதும் அதிக டிராபிக் நிலையில் கிடைக்கும் ஆற்றலை விட அதிகமாக இருக்கும். கரெக்ட். பெரிய மர சூழல் அமைப்புக்கான எண்களின் பிரமிட் தலைகீழாக இருக்கலாம், ஏனெனில் ஒரு தனிப்பட்ட உற்பத்தியாளர் பல முதன்மை நுகர்வோரை அதிகரிக்கிறார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், பட் ரீசன்ஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. கடலில் உள்ள உயிர்த்திரள் பிரமிடு பொதுவாக தலைகீழாக இருக்கும், ஏனெனில் மீன்கள் உயிர்த்திரள் பசுமை பிளாங்டனின் உயிர்த்திரளை விட அதிகமாக இருக்கும். ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேராக இருக்கும், எப்போது தலைகீழாக இருக்க முடியாது, ஏனெனில் ஒரு உணவு நிலையிலிருந்து அடுத்த உணவு நிலைக்கு ஆற்றல் பரிமாற்றப்படும் போது ஒவ்வொரு படியிலும் சில ஆற்றல் வெப்பமாக இழக்கப்படுகிறது. ஆற்றல் பிரமிடில் உள்ள ஒவ்வொரு பட்டையும் ஒரு
குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது ஒரு பரப்பளவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை உள்ள ஒவ்வொரு உணவு நிலையிலும் உள்ள ஆற்றலின் அளவை குறிக்கிறது. அதாவது எனர்ஜி பிரமிட்ல இருக்க ஒரு பார் வந்து the amount of energy present at each trophic level in a given time or annually per unit area. எனினும் சூழியல் பிரமிடுகளுக்கு சில வரம்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உணவு நிலைகளில் சேர்ந்த ஒரே இனத்தை கருத்தில் கொள்வது ஆஹ் கொள்வதில்லை. ஓகே, ஓகேங்களா. இது ஒரு எளிய உணவு சங்கிலியை குறுகு கருதுகிறது. இயற்கையில் இது கிட்டத்தட்ட ஒருபோதும் இல்லை. இது உணவு வலையை கருதாது. அதாவது இந்த இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்னென்னா வந்துட்டு இது அக்கார்டிங் டு இக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஒரே ஒரு ட்ராபிக் லெவலில் தான் இருக்கு. இட் டஸ் நாட் இது வந்து ஒரே ஸ்பீஷிஸ் வந்து 2-3 ட்ராபிக் லெவலில் இருக்கிறது வந்து கவுண்ட்ல எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபுட் செயின் தான் வந்து கன்சியூம் பண்ணுது. ஆனால் அது நேச்சர்ல எப்பவுமே நடக்காது. இது வந்து ஒரு ஃபுட் வெப்பை கன்சிடர் பண்ணல. அது இல்லாமல் சாப்ரோஃபைட்ஸுக்கு இக்காலஜிக்கல் பிரமிட்ல எந்த இடமே கொடுக்கல. ஈவன் தோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருந்தாலுமே இக்காலஜிக்கல் பிரமிட் சாப்ரோஃபைட்ஸ்க்கு ஒரு இடம் கொடுக்கல. ஓகே, கீழ்கண்டவற்றுள் சூழல் பிரமிடுகளின் குறைபாடு எது? குறைபாடு எந்த ஈக்குவல் பிரமிட் எத்தனை இல்லைங்கிறாங்க. அவை சிக்கலான உணர்வு வலைகளை துல்லியமாக குறிப்பிட தப்பு. அவற்றின் கட்டமைப்பில் சேர்ப்புருவிகள் இடம்பெறுகின்றன. சாப்ரோஃபைட்ஸ் தப்பு. அவை எளிய உணவு சங்கிலியை கருதுகிறது. கரெக்டா வந்து சிம்பிள் ஃபுட் செயின் தான் வந்துட்டு கான்செப்ட் கரெக்டாக தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே.